சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. எற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய்னு ஆண்டாள் மங்களாசாசனம் திருப்பாவையில். எத்தனை பிரிவு எடுத்தாலும் அது பெரியபெருமாள் திருவடி சம்பந்தமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அதில் ஸ்ரீரங்கம் திவ்ய தேசம் எல்லாராலையும் கொண்டாடப்படுகின்ற ஒரு திவ்ய தேசம். ஆண்டாள் பிறந்ததினால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமை பெற்றது. இந்த ரெண்டு திவ்ய தேசத்துக்கும் ஒரு பரஸ்பர ஒற்றுமை என்னென்னா,
ஆண்டாள் அங்கேருந்து வந்து ரங்கமன்னார் கல்யாணம் பண்ணிட்டார். இந்த பெருமாளுக்கும் என்ன விசேஷம்னா, ஆண்டாளை கைப்பிடித்ததுனால அவருக்கும் ஏற்றம். சொல்லுவாள்ல, ஒரு மகளாய் திருமகளை வளர்த்தேன். பெரியாழ்வார் சொல்கிறார், ஒரு மகளாய் திருமகளை வளர்த்தேன், அந்த செங்கன்மால் தான் கொண்டு போனார் என்றார். ஒரு மகள் திருமகள் யார் அப்படின்னா ஆண்டாள். செங்கன்மால் யார்னா நம்ம பெரிய பெருமாள். இது மாதிரி ஒரு இணைப்பான ஒரு நடக்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சி தான் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் சித்திரை திருவிழா விசேஷமாக கொண்டாடுவோம். இந்த விசேஷமான கொண்டாடுற நாளில் ஒரு நாள் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சம்பந்தம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த வஸ்திர பகுமான நிகழ்ச்சி. நேற்று அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அந்த பகுமானங்களை எடுத்துக்கொண்டு வந்து இன்றைக்கி நம்ம கோயிலில் சமர்ப்பிக்கிறோம். இந்த பகுமானங்களை நாளைக்கு பெருமாள் நம்பெருமாள்லாம் தேரில் இருக்கும்போது சாதிக்கப்படாம். அதே போல் இந்த திவ்ய தேசத்திலேருந்து அங்கே நடக்கக்கூடிய ஆடி மாதம் தேரும்போது முதல் நாள் இங்கேருந்து கொண்டு போய் அந்த ரங்கமன்னாருக்கும் ஆண்டாளுக்கும் சமர்ப்பிக்கிறார். இப்படி எல்லா திவ்ய தேச சம்பந்தத்தின் உசத்தியானது ஸ்ரீரங்கம் சம்பந்தம். இந்த நாளில் இன்றைக்கி பெருமாள் சாத்திக்கிற வஸ்திரங்கள்லாம், அதாவது நேர பார்க்க முடியாது கூட இந்த விசேஷமான நாளில் பெருமாளை ஆண்டாளையும் ரங்கமன்னாரையும் இங்கே இருக்க பெரிய பெருமாளையும் ஸ்ரீரங்கநாச்சியாரையும் பிரார்த்தனை பண்ணிண்டாவே அவளுக்கு எல்லா விதமான சௌக்கியங்கள் கொடுக்கறது. ஐஸ்வர்ய லட்சுமியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆண்டாள். அதனால தான் இந்த திவ்ய தேசம் ஆண்டாளுக்கு ஏற்றம் தரும் ஒரு திவ்ய தேசமாகும். அதில் இன்றைக்கி இவள் கொண்டிருக்க வஸ்திர பகவான்களை பெருமாள் சமர்ப்பிக்கும் போது சேவிக்கிறவாளுக்கும் அங்கே எங்கேருந்து சேவித்தாலும் என்னன்றி செய்தேனோ உன்னஞ்சில் நிற்பதற்குன்றதில்ல, நமக்கு பெருமாள் கிருபை பண்ணுங்கிறதுக்காக தான் பல வழியில் நம்மளை ஆட்கொள்கிறார். அதில் ஒரு வழி இந்த வஸ்திர பகுமானம் இன்றைக்கி சாத்திக்கும் போது சேவிக்கிறவாளுக்கும் கேட்குறவாளுக்கும் எல்லா க்ஷேமங்களும் ஏற்படணும். அடி எங்கள் ஆராதிக்கிற பெரிய பெருமாள் திருவடியிலையும் பெரிய பிராட்டியார் திருவடியிலும் பிரார்த்திச்சுக்கிறேன்.